மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உருவாகிற நொய்யலாறு நம்ம உயிர் வாழ்வின் முக்கிய அடையாளமா, கோவையின் வாழ்வாதாரமா, குங்கு மண்டல விவசாயத்தோட உயிர் நாடியா இருந்துச்சு. ஆனா இப்போ தன்னோட பொலிவை இழந்து வற்றும் நதியா, கழிவுகளை கலக்கிற ஓடையா மாறிடுச்சு. இந்த நிலைக்கு நாம தானே காரணம். நம்ம நொய்யலோட அருமை தெரியாம நாம செஞ்ச தவிர நாம தானே சரி செய்யணும். உங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, உக்கடம் பெரிய குளம் சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுத்த அந்த உழைப்பு, அதே மாதிரி பல மடங்கா மறுபடியும் நம்ம எல்லாரும் இணைஞ்சா நம்ம நொய்யல கண்டிப்பா மீட்டெடுத்துடலாம். ஒரு காலத்துல கொங்கு மண்டலத்துல வற்றாத ஜீவ நதியா இருந்தது நம்ம நொய்யல். இன்னைக்கு பொலிவிழந்து வறண்டு போயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நமது உதாசீன போக்கும் சுயநலமும் தான். இதனால பாதிக்கப்பட போறது நமது நீராதாரம் மட்டும் இல்ல, நமது வாழ்வாதாரம் கூட. பாதிக்கப்பட போவது நாம மட்டும் இல்ல, நமது எதிர்கால சந்ததி கூட. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ இலக்குகளை நோக்கி தேடி போயிட்டே இன்னைக்கு நொய்யலை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்துல நாம பண்ணலன்னா யார் பண்ண, இப்ப பண்ணலன்னா எப்ப பண்ண? வாங்க கரம் கோர்ப்போம், நொய்யலை மீட்டெடுப்போம். 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 வாருங்கள், சிறு துளியுடன் இணையட்டும் நமது கரங்கள். நொய்யல் நதி புனரமைப்பு துவக்க விழாவிற்கு மார்ச் 26, 2016 மாலை 4:30 மணி அளவில் ஆலந்துறையில் உள்ள நொய்யல் கூடுதுறையில் கூடுவோம். நொய்யல் வெறும் ஆறல்ல, நம்ம அடையாளம். இது என் உயிர் நொய்யல். கரம் கோர்ப்போம், நொய்யலை மீட்டெடுப்போம்.